வெல்கம் டு ஸ்ரீ உதயால் ஹோம் ஃபுட்ஸ். நம்ம இப்போ ஹோம் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, கறி லீஃப் பொடி, முருங்கா லீஃப் பொடி அதுமாரி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம 3 டேஸாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக பறித்த கறி லீஃப் அண்ட் முருங்கா லீஃப் அதெல்லாம் தண்ணியில் நல்லா அலசி காய வச்சு ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, 3 டேக்குள்ளே தான் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷோ பண்ணிகிட்ருக்குது. இப்போ முருங்கா லீஃப் பொடி எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் உங்கள்கிட்ட ஷோ பண்ண போகிறேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். 3 டேஸாக நிழலில் காய வச்ச முருங்கைக்கீரை இது. இதில் நம்ம என்னென்ன பொருட்கள் தான் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, உளுந்து, மிளகு, சீரகம், பருப்பு, பெருங்காயம், புளி இந்த ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ முருங்கா லீஃபை 2 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அந்த முருங்கா லீஃபோட ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது அடுத்தது நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்து நம்ம தாலை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். உளுந்து எடுத்துக்கிறோம். உளுந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பருப்பு எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி மிளகு, சீரகமும் அதேமாரி எடுத்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி அதில் பெருங்காயம், புளி ரெண்டையும் நல்லா ட்ரை ஆகிற அளவு ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நம்ம ரொம்ப நாளைக்கு நமக்கு கெட்டு போகாமல் இருக்குங்கிறதுக்காண்டி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம சேர்க்க போகிற ப்ராடக்ட்ஸ் இது தான். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி அதை சலித்து நல்ல பவுடராக நம்ம எடுத்துக்கணும். இதை நாங்கள் சுத்தமான கண்டெய்னரில் போட்டு பேக் பண்ணுறோம். இந்த முருங்கைக்கீரை பொடியை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லோரும் யூஸ் பண்ணலாம். இந்த முருங்கைக்கீரை பொடியை நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணலாம். இதில் நமக்கு என்னென்ன சத்துலாம் இருக்குது அப்படின்னா, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் இ இருக்குது, கால்சியம், அயன் எல்லா விதமான சத்துக்களும் இந்த முருங்கைக்கீரை பொடியில் இருக்குது. இதனால் நம்ம இதை ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியாக உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நாங்கள் கருவேப்பிலை பொடி, பருப்பு பொடி, கொள்ளு பொடி, மல்லிப்பொடி இதுமாரி நிறைய விதமான பொடிகள் நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.